வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழில் ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் 5 நிலைகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, தொழிலில் 5 வகை தொழில் எது? ஒன்று பூர்வீகம், பரம்பரை. பூர்வீகம் என்பது 3 தலைமுறை, பரம்பரை என்பது 5 தலைமுறை. தன்னுடைய தகப்பன் தேர்ந்தெடுத்த தொழிலை தொடர்ந்து செய்வது ஒரு வகை. தேர்ந்தெடுத்து அந்த தொழிலை விருத்தி அடைய செய்வது ஒரு ரகம். தகப்பனார் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. அதனுடைய வழியிலேயே தன்னுடைய குழந்தைகளை கொண்டு போவாரு. அந்த குழந்தைகள் அவங்களுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் அதே தொழிலை செய்து மேலும் மேலும் விருத்தி அடைவது ஒரு ரகம். பரம்பரை சொத்துக்களை காப்பாற்ற மட்டும் அவங்களால விருத்தி அடைய செய்ய முடியாது. பரம்பரை தொழில் அல்லது சொத்துக்கள் இதுகளை காப்பாற்றுவது ஒரு ரகம். நிறைய பேர் வச்சிருக்கிற பூர்வீகத்துல வச்சிருக்கிற சொத்துக்களை காப்பாற்ற முடியாம அடிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இப்ப சமீப காலமாக என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு 15-20 வருஷங்களாக இருக்குதா? அப்படியே வச்சு காப்பாத்துறது ஒண்ணு, அந்த இருக்கிற சொத்துக்களை அழிக்கிறது ஒரு ரகம். அதை காப்பாத்துறதுன்றது ஒரு ரகம். அடுத்தபடியாக கல்வியினால் தான் அடைந்த கல்வியினால் ஒரு தொழிலை உருவாக்கி அந்த தொழிலில் தனி திறமையுடன் நுட்பத்துடன் திறமையுடன் தொழிலில் முன்னேற்றம் அடைவது ஒரு ரகம். அதுபோக தன்னுடைய அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களுடைய அணுகுமுறையால் தொழிலை தக்க வைத்துக் கொண்டு வாடிக்கையாளர்களுடைய அபிமானத்தை பெற்று தொழிலை நிரந்தரமாக சிறப்பாக செய்பவர்கள் உண்டு. அவர்களுடைய திருப்தி யார் ஒரு தொழிலை செய்யறாங்களோ அவர்கள்தான் ஜீவனத்தில் சிறக்க முடியும். 5வது, எந்த ஒரு விஷயத்தையும் மிக கவனமாக கையாளணும். காலம், நேரம், ஒரு பொருளை உற்பத்தி செய்த பொருளை விலைக்கு வாங்கும் பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடிய ரொம்ப கவனமான இருக்கக்கூடிய கணக்கு, விற்பனை செய்யக்கூடிய நேரங்காலங்கள். அப்ப தொழில் என்பது ஒரு கவனமாக கண்ணுங்கருத்துடன் செய்ய வேண்டிய கணக்கு உண்டு. எந்த தொழிலரசா இருந்தாலும் சரி, குண்டூசியிலிருந்து பெரிய கடனக வாங்கின வரைக்கும் இருந்தாலும் சரி, அதை நம்ம வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் அதை நம்மகிட்ட இருந்து அடுத்த அந்த பொருளை பணம் பண்ற வரைக்கும் கண்ணுங்கருத்துமாய் இருக்கணும். இதைத்தான் ஜீவனத்துக்கு தொழிலுக்கு ஜோதிட சாஸ்திரம் கூடுது. இந்த 5 விதி தான் ஒரு தொழிலுக்கு செய்யக்கூடிய ஒரு ஜீவனத்துக்கு செய்யக்கூடிய விதிமுறைகளாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒருவருக்கு ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியை பத்தி நம்ம பேசலாம். சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய நிலை அது இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி அந்த வகையில தோத்து போவாங்கன்றதை நம்ம பார்த்தாலும், இப்ப 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து அவன் என்ன தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும், என்ன தொழில் அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு அமைந்திருக்கிறது, இயற்கையாக அவனுக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அதை இன்னைக்கு நம்ம இப்ப 10ஆம் இடத்துக்கு அதிபதி எல்லா சூரியன், சந்திரன், செவ்வாய் இப்படி வரிசையாக 7 கோள்களுக்கும், அதுபோக இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியில எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கும் என்ன தொழிலை சேர்த்து செய்யலாம் என்பதையும் நாம இன்னைக்கு தெளிவா பார்த்துடலாம். சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு சிறப்பு விதியும் கொடுப்பார். சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் விபரீத ராஜயோகம் உண்டு. ராஜயோகம்னா என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அப்ப ராஜயோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாதவனுக்கு திடீரென்று கிடைப்பதுதான் ராஜயோகம். அது விபரீத ராஜயோகம்னா என்ன, கனவுலையும் நினைவிலையும் நினைத்து பார்க்க முடியாத ராஜயோகம் தான் உண்டே. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அவனை போட்டு ஜவ்வளுப்பா இழுக்க வச்சு ஒரு வேலையை செஞ்சு அதுக்குள்ளேயே கடந்து சிக்கி சின்னாவனப்பட்டு கடைசியில் இருக்கா தவிர்க்க முடியாத சூழ்நிலை இயற்கையே கூடாது நிப்பாட்டதுதான் விபரீத ராஜயோகம். இந்த ராஜயோகம் யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, கடகராசி மண்டலம், விருச்சிக ராசி மண்டலம், மீனராசி மண்டலத்திற்கு வரும். எப்பொழுதெல்லாம் வரும் என்று சொன்னால், இந்த மோட்சராசி மண்டலத்திற்கு அடுத்த மோட்சராசி மண்டலத்திற்கு எத்தனாம் இடம், ஒரு மோட்சராசி மண்டலத்திற்கு அடுத்த மோட்சராசி மண்டலம் எத்தனாம் இடம்? 5ஆம் இடம். அதுக்கடுத்து மோட்சராசி மண்டலம் 5ஆம் இடம். அப்ப இப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா, கடகராசியில சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் இப்ப ஓரளவுக்கு அந்த வாழ்க்கையில பொருளாதாரத்துக்காக வேண்டி, குழந்தை குட்டிகளுக்காக வேண்டி, தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, அடுத்த ஜென்ரேஷனை தயார்படுத்துவதற்காக வேண்டி இப்ப கடகராசி மண்டலத்துல பிறந்தவர்கள் 75, 76, 77 இப்ப இந்த மாதிரி பிறந்தவர்கள் இருப்பீங்களா? அப்ப இந்த மோட்சராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா, சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள்
தன்னுடைய அணுஜென்மம் திரிஜென்மம் என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலத்தில் கோச்சார சனி பகவான் பயணிக்கும் பொழுதே அவர்களுக்கு விபரீத ராஜயோகம் கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கும். இதுதான் இந்த கடகராசி மீதுக்கு மோட்சராசி மண்டலத்தில் இருக்கிறவங்களை வச்சு செய்ய வறுத்தெடுக்கும். கடைசியில அதற்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து உள்ளது. இப்ப அடுத்து கும்பராசி மண்டலத்தை விட்டு மீனராசி மண்டலத்துக்கு சனி பகவான் போறாரா? கடகராசி மண்டலத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. கடகராசி மண்டலத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் இன்று வரை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சுய வருமானம், சுய முன்னேற்றம், சுயத்தன்மை இல்லாமல் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்றமும் இறக்கமும் சலிப்பும் வெறுப்பும் கொண்டவர்களுக்கு அடுத்து இந்த கும்பராசி மண்டலத்தை விட்டு மீனராசி மண்டலத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு ஒரு யோகம் அல்ல, ஒரு ராஜயோகம் அல்ல, ஒரு விபரீத ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. அதை கிடைக்கும் போதே பயப்படாம கெட்டியா பிடிச்சுக்கிறங்க. நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க. அது எந்த விதமான மாற்றமும். அடுத்து இப்ப கும்பத்துக்கு இதுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது ஒரு பெரிய ஒரு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அது என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன தேதி எதுவாக இருந்தாலும் சரி, ஆனா வறுத்தெடுக்கும். ஆனால் ஒரு விபரீத ராஜயோகம் கொடுக்கும். அதை தக்க வைத்துக் கொள்வது இந்த மோட்சராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சி, மீனராசி மண்டலத்தில் இருப்பவர்களுக்கு இப்ப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி என்னென்ன கிரகம் இருந்தால் அது என்னென்ன தொழில் செய்யணும், தேர்ந்தெடுக்கணும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்பதை சொல்லிடுறேன். முதல்ல சூரியன் வந்துடலாம். தலைமை கிரகம் ஆத்ம கிரகத்திலிருந்து வந்துடலாம். 10ஆம் இட அதிபதி சூரியனாக இருந்தால் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குவது அதுபோக ஒரு நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்துவது, நீதிபதி, மருந்து மற்றும் மருந்தை சார்ந்த தொழில். இது பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக்கு, ஹோமியோ, சித்தா, அலோபதிக் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். காவல்துறை மற்றும் இராணுவ துறையில் உயர் பொறுப்பு. இந்த நவீன காலகட்டத்தில் மின்சாரம், சோலார், அதுபோக காட்டிலாக்கா, ஃபாரஸ்ட், அதுபோக விறகு, மரம் சார்ந்த நவீன தொழில்நுட்பம் உள்ள தொழில், மரம் சார்ந்த விஷயங்கள். அதாவது பல பேர் ஒரு துறையில நிர்வாகத்துறையில பல பேர் இருக்கக்கூடியதற்கு அதிகாரமிக்க ஒரு மேலாண்மை பொறுப்பு. ஆறு, ஏரி, குளம், அணை இதெல்லாம் சூரியனுடைய கணக்கு. சூரியன் கெட்டால், இதெல்லாம் சூரியன் நல்ல வலுவாக இருந்தால் நடக்கக்கூடிய விஷயம். சூரியன் கெட்டால் சூதாட்டம், மேஜிக், மந்திர தந்திரம், வாய்ஜாலம், பொய்சாட்சி அந்த கேட்டகரியில சூரியன் வந்துடுவார். 10ஆம் இடம் சந்திரனாக இருந்தால் ஒரு பொருள் தயாரிப்பாளராக இருப்பார்கள். பொருள் தயாரிப்பாளர்கள், வியாபாரிகள், நிலம் சார்ந்த தொழில், நீர் சார்ந்த தொழில். இப்ப தற்காலிகத்துல வாட்டர் பிளான்ட், கெமிக்கல் வியாபாரம், அதுபோக டீ கடை, பேக்கரி, ரெஸ்டாரண்ட், உணவு தயாரிப்பு, இந்த வண்டிக்கு உண்டான என்ஜின் ஆயில், அதாவது என்ன கேட்டீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட ஆயில் இல்லாமல் அது சனி பகவானுக்கு போயிடும். உணவு சம்பந்தப்பட்ட ஆயில் இல்லாமல் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஆயில் நிறைய. அதுபோக உப்பு தொழில், நவரத்தின வியாபாரிகளில் முத்து, வைடூரியம், கோமீதகம், அதுபோக சுங்கலாக்கா, மீன்வளம், கடல் சார்ந்த பகுதி, அதாவது கப்பல், மாலுமிகள், அதுபோக என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சலவை, விவசாயம் மற்றும் உணவு தொழில். இந்த உணவுல இப்ப பாத்தீங்கன்னா ஜேசிபி தொழில் வருதுல, ஜேசிபி இந்த இப்ப நவீனத்தை ஜேசிபி, அது போக இந்த போர் போடுற மிஷின், இது பூராமே அதுல சேர்த்திக்கலாம் உழவு தொழில் தான். இதுல சந்திரன் பலமாக இருந்தால் இது ஒரு சந்திரன் கெட்டால் வலிவிழந்தோ, சந்திரன் கெட்டால் அதாவது இருக்கிற வேலையை செஞ்சுட்டு சொந்த முயற்சி இல்லாமல் மற்றவர்களை குறை கூறி கொண்டு சின்ன சின்ன வேலையை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை திருப்தி அடைவாங்க. அதுபோக இவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குன்னா சுத்திக்கிட்டே திரியிற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நிலையான இடத்தில் இல்லாமல் இவங்களுடைய ஜீவனம் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜீவனமாக இருக்கும் சந்திரன் கெட்டால். ரெப்ரஸன்டேட்டிவ், மார்க்கெட்டிங், அப்புறம் கொரியர், சுகி பாய்ஸ், சாப்பாடு கொடுக்குறவங்க இவங்க எல்லாம் கடை சேர்த்து வச்சுக்கிறது. மொபைல் ஷாப், மொபைலா செய்யக்கூடிய தொழில். அடுத்து செவ்வாய், அரசாங்க ஆளுமை பொறுப்பு, பாதுகாப்பு, அரசாங்கம் மற்றும் மக்களுடைய பாதுகாப்பு, படை தளபதிகள், முப்படைகளுக்கும் தளபதியா வர்றாங்களா அது மாதிரி
அல்லது ஒரு மாநிலம், ஒரு நாடு, இதுகளுக்கு தலைமை பொறுப்படுத்திய தலைமை வந்து பாதுகாப்பு இருக்கிறவங்க. எந்திர பொறியாளர்கள் எந்திர பொறியாளர்கள் எந்திர பொறியாளர்கள்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை உற்பத்தி தேவைப்பட்டாங்கல்ல, அதுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்கள், அடுத்தபடியாக விவசாயத்திற்கு தேவையான கருவியை உற்பத்தி செய்பவர்கள், அல்லது உற்பத்தி செய்வது விற்பவர்கள், உற்பத்தி செய்பவர்கள் அல்லது விற்பவர்கள், தச்சு பட்டறை, அதுபோக இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான நவீனமான பொருள்கள் உற்பத்தி, ஃபேனு, மிக்சி, டிவி, ஃப்ரிட்ஜு, இது பூராமே சமையல்காரர், கட்டிட தொழில், போட்டோ அண்ட் பிலிம், முக்கியமாக பல் மருத்துவம், மருத்துவத்துல பல் மருத்துவம், அதுபோல நெருப்பை உருக்கி செய்யக்கூடிய கருவிகள், நெருப்பை உருக்கி செய்யும் கருவிகள், ரியல் எஸ்டேட். சரி, செவ்வாய் கெட்டால் முக்கியமாக கசாப்பு கடை, அசைவம், ஆடு மாடு கோழி குதிரை எது வேணாலும் கெட்டுறது கசாப்பு கடை. கட்ட பஞ்சாயத்து, தான் காரியம் சாதிப்பதற்காக வேண்டி கூலக்குமுடு போட்டு பொய் சொல்லி பிழைத்தல், காக்கா பிடிக்கிறது, காக்கா பிடிச்சு காலை பிடிச்சு காரியம் சாதிப்பது, தேவையில்லாத விஷயங்களை பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலியமாக ஆதாயம் தேடுவது. ஒரு தொழிலு, குடும்பம், ஏதோ ஒரு பக்கம் கொஞ்சம் வீக்னஸ் ஏதாவது இருந்தாலும் உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி ஆடிய போட்டு போயிடுவாங்க. அறுவை சிகிச்சை போடு. ரைட், ஓகே. அடுத்து புதன். புதனுக்கு எழுத்தாளர்கள், கணக்காளர்கள், ஆசிரியர்கள், புத்தகம் மற்றும் புத்தகம் சம்பந்தப்பட்ட எழுதுபொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், சமய வேதங்களை கற்பவர்கள், மக்களுக்கு தேவையான பலதரப்பட்ட பொருள்களை விற்பவர்கள், ஸ்டேஷனரி, வெளி வர்த்தகத்துறை, வெளிநாட்டு வர்த்தகத்துறை, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள், காரிய தரிசுகள், அதாவது என்ன திறமை வாய்ந்த உண்மையான வேலையாட்கள், காரிய தரிசுகள், ஜோதிடர்கள் எழுது, அதாவது தகவல்களை பரிமாற்றம் செய்பவர்கள், தபால்காரர்கள். இப்ப புதன் கெட்டால் பொருளில் கலப்படம் செய்தல், கள்ளக்கணக்கு, பத்திரத்துல வந்து எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இந்த உயிலு கீழு அது இது பத்திரங்கித்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கணக்கு வழக்குகளை ஏமாத்துறது, அது பூராமே கணக்கு வச்சுக்கலாம். அதுல என்னென்ன சொல்லணுமோ அதை பூரா சொல்லிக்கிறேங்க, அவ்வளவுதான். அந்த புதன் பகவானுக்கு சட்டம் சார்ந்த துறை. அடுத்து குரு பகவான், நீதிபதிகள். நம்ம சூரியனுக்கு சொன்னது நீதிபதி, இது நீதிபதிகள். நீதிபதிக்கு நீதிபதிகளுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுக்கு மேற்பட்ட பெஞ்சு, இது பூராமே வந்து நீதிபதி மட்டும் வந்து சூரியனுக்கு இருப்பாரு, நீதிபதிகள் குரு பகவானுக்கு வந்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியாக இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வக்கீல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய வக்கீல்கள், பெயர் பெற்ற வைத்தியர்கள், அதாவது சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய வைத்தியர்கள், ஹார்ட்டுக்கு ஒண்ணு, கார்டியாலஜி, நியூராலஜி, இப்படி தனித்தனியா இருக்கிறாங்களா அவங்க சிறப்பு மருத்துவர்கள், ஆடிட்டர்கள். அது போக வந்து பாத்தீங்கன்னா துணி வியாபாரிகள், துணி தயாரிப்பு வேற, துணி வியாபாரிகள் வேற. அதுபோக ஆலோசனையாளர்கள், வருமான வரி, கருவூலம், ட்ரெஸரி. இப்ப நம்ம தெய்வ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரவியம் என்று சொல்லக்கூடிய 108, 54, 27 பலவிதமான திரவியங்கள்லாம் பண்றாங்கல்ல, அதுவும் இந்த குருவனுடைய ஆதிக்கத்துக்கு சேரும். இந்த நாட்டு மருந்து கடை, முக்கியமா நாட்டு மருந்து கடைன்னு பிராக்கெட்ல போட்டுக்க, அது எல்லாமே கிடைக்கிற மாதிரி. ஆனா அதை முதியோர் இல்லம், தர்ம ஸ்தாபனம் நடத்துவது, அதுபோக என்ன கேட்டீங்கன்னா சமய தலைவர்கள், அதுபோக நவரத்தினங்களில் நவரத்தினங்களில் தங்கம், உலோகத்தில் தாமிரம், ஆலோசனையாளர்கள், லீகல் அட்வைசர் போட்டு. குரு கெட்டால் செழிப்பு, மக்கள் பயன்படுத்திட்டோ அல்லது பிரபஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை எடுத்து ஜீவனம் வருமானம் செய்தல். பனியன் கம்பெனில வந்து வேஸ்ட், இந்த படாசுன்னு சொல்லுவாங்க, வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது போக பழைய இரும்பு வாங்கி வைக்கிறது, பழைய பேப்பர்ஸு, பழைய வாகனங்கள் வாங்கி வைக்கிறது, பூராமே கேட்டீங்கன்னா ஜீவனம் என்பது வந்து மக்கள் பயன்படுத்திட்டு அவர்களுக்கு உபயோகமற்ற விஷயத்தை அதை வந்து என்ன கேட்டீங்கன்னா ஜீவாதாரமாக கொண்டு செய்வது குரு. இதுல வந்து சலிப்பு, வெறுப்பு, இதெல்லாம் வந்து குரு பலவீனம் அடைஞ்சிட்டான்னா அவங்க செய்யக்கூடிய தொழில அப்படி ஒரு எதிர்க்கும். அவர் சலிப்புத்தன்மையோட வருவார் என்பது கரெக்டே.